இன்றைக்கி எங்கள் அப்பா தாங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. எங்கள் அப்பா வந்து நேற்றே கால் பண்ணுறப்போ சொல்லியிருந்தேன், அப்பா வரும்போது மீன் வாங்கிட்டு வாங்கப்பா அப்படின்ட்டு. மீன் வாங்கிட்டு வர சொன்னால் மீன் கடையே வாங்கிட்டு வந்திருக்காரு எங்கள் அப்பா. அவர் எப்பவுமே இப்படி தான். நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த மாதிரி தான் நிறைய வாங்கிட்டு வந்து நாங்கள் நைட்டில் தூங்கிட்டு இருந்தாலும் எழுப்பி எங்கள் அம்மா வந்து சாப்பிட வைப்பாங்க. ஸ்நாக்ஸாக இருந்தாலும் சரி, சாப்பாடாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் ஒரு காலங்க. இன்றைக்கி வந்து பேரனுக்காண்டி அவன் வந்து சும்மா ஃபோனில் கேட்பான். அவனுக்கு ஒழுங்காக பேசக்கூட தெரியாது. பனானா வந்து லலாலா அப்படி தான் சொல்லுவான். அவன் கேட்டன்ற ஒரு காரணத்துக்காண்டி அவ்வளோ வாழைப்பழம், மாம்பழம், கொய்யாக்காய், அவனுக்கு கேக்கு, ஐஸ்கிரீம் இதெல்லாம் வாங்கிக்கிட்டு மீனையும் இவ்வளோ மீன் வாங்கிட்டு வந்தார். குழந்த நல்லா சாப்பிட்ணுன்னு குழம்பு வைக்கிறதுக்கு மீனும், அப்புறம் வந்து நண்டு வேற வாங்கிட்டு வந்திருந்தார். ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து வவ்வால் மீன் தான் நான் கேட்டிருந்தேன். வவ்வால் மீனுமே அதிகமாக வாங்கிட்டு வந்தார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்கவே. என்னோடய பையனும் மீனை பார்த்துக்கிட்டே இருந்தான். என்னம்மா இவ்வளோ மீன் இருக்குன்ற மாதிரி இருந்தது அவனுடைய ரியாக்ஷனு. அப்புறம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நண்டை வந்து கிரேவி பண்ணிவிட்டு நண்டு தொக்கு மாதிரி வச்சுட்டு மீன் குழம்பு வைக்கிறதுக்கு தனியாக வாஷ் பண்ணி வச்சுட்டு வவ்வால் மீன் மட்டும் நல்லா மசாலா போட்டு வச்சுருக்கேன். அதோடய வீடியோஸ் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன்.